வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அதாவது காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, அது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக நறுக்கி எடுத்து இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, கடுகு, மிளகு போட்டு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக அதுக்கு ஒரு தக்காளி வேணால் நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போடுங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினது கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றுங்க. புளி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வத்தணுங்க. பெருங்காயத்தூள் போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இறக்கறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்குனா டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.